அவளுக்கு கொஞ்சமாவது மன வருத்தம் இருக்கான்னு பாரு. அப்படி எப்படி இசை ஒன்னால மட்டும் இந்த பேய் மாதிரியே இருக்க இடத்துக்கா கூட்டிட்டு வர முடியுது? இல்ல நீயா பேய் இருக்க இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறியா? இல்ல நாமளா தேடி போறோமா? இல்ல அதுவா நம்ம கிட்ட வந்து சிக்குதா? நீ எங்க கூட்டிட்டு போனாலும் எனக்கு ஒரே மாதிரி இருக்குதே. எப்படி கேட்டுன புருஷன் நம்ம கிட்ட பேசலையேங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்ல. இந்த வீட்டை பார்த்தா அவளுக்கு பேய் வீடு மாதிரி இருக்கதா அவளுக்கு பயமா இருக்கா. நானே மாமா உன்கிட்ட பேசலேன்னு கடுப்புல இருக்கேன். நான் என்ன பண்ணட்டும்? என்ன பண்ணட்டுமா? நீ பாத்துட்டு இருந்தல, என்ன யார் எடுத்து கூட பார்க்கல. இங்க வா, ஒரு பொண்ணு நினைச்சா முடியும். நீ தான் மாமா மாத்தணும். எப்படி எப்படினா அதெல்லாம் எனக்கு தெரியாது. சண்டை போட்டு தந்துச்சுல, நீ தான் அந்த மாமா மனசுல புதுசா இடம் பிடிக்கணும். புதுசா பிடிக்கணுமா? நீ என்னடி சொல்லுத? இப்போ மாமா மனசுல நீ இல்லவே இல்ல. நல்ல வார்த்தையே பேர்ல போ வாயில வராது. யாமட்டி எஸ், மாமா மனசுல இருந்து நீ முழுசா வெளியில வந்துட்ட. அடுத்து நீனே ஐடியா வச்சிருப்ப, சொல்லிடு. முத தடவை மாமா தானே உன்கிட்ட காதல் சொன்னாரு. ஆமா, நானா கிட்ட காதல் சொன்னேன். சொல்லிருந்தா காதல் அருமை உனக்கு தெரிஞ்சிருக்கும். மாமா உன்னை தொட்டாலே நீ விழுந்துட்ட. இது பேர் காதலாம். என்ன நீ ரொம்ப தான் அசிங்கப்படுத்துற சொல்லிவிட்ட. என்ன எடுத்துக்க? தற்பெருமையை ஆரம்பிச்சிட்டா. தற்பெருமை இல்ல, உங்க கிங்சி மாமாவை எத்தனை வருஷம் சுத்த விட்டேன் தெரியுமா? பையவுள்ள என் பின்னாடியே சுத்தம் தெரியுமா? ஏன் எடுத்து நான் பார்க்கலையா? இங்க பார், வலிய போனா வேல்யூ கம்மி. கொஞ்சம் சுத்தல விட்டாரா நம்மோட பவர் அதிகமா இருக்கும். அதனால கிங்சி மாமா ஒன்னி சுத்தி வராரோ? இல்ல அப்படிலாம் இல்ல. அப்ப என்ன மட்டும் எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க? அது எதுக்கு சொன்னேன். இங்க பார், எதுக்கு சொன்னேன் ஏன் சொன்னா கேட்க கூடாது. இந்த திருப்பி நீ தான் மாமாவுக்கு காதல வர வைக்கணும். அது உன் சாமர்த்தியம். விரட்டி விரட்டி போய் காதலிப்பியோ இல்ல நடுராத்துல செவரடி குதிச்சு மாமா பெட்ரூமுக்குள்ள போய் கிசுமுசு பண்ணி ஏதாவது பண்ணி எடுத்து காதல வர வைப்பியோ அது எனக்கு தெரியாது. அடி பேதல போவா, ஏன்டி நெந்தரிஞ்சுக்கு கொண்டுட்டு போற? மாமா வேணுமா வேண்டாமா? வேணும், மாமா மட்டும் தான் வேணும். வேணும்ல? அப்ப நான் சொல்லுது செய். நீ செவரடி குதிப்பியோ இல்ல மாமா பெட்ரூமுக்குள்ள போய் என்ன சிறுமிசம் பண்ணியோ அது எனக்கு தெரியாது. இதுக்கு பேர் என்ன தெரியுமாட்டி? அதுக்கு நீ என்ன பேர் வேணாலும் வச்சிட்டு போ. இங்க பார், மாமா ஹாஸ்பிட்டல்ல போய் மாமாவை மயக்கிவியோ அது எனக்கு தெரியாது. இல்ல மாமா போற இடத்துலாம் போய் நின்னுட்டு கொனட்டுவியோ அதுவும் எனக்கு தெரியாது. மாமா கிட்ட போய் மினிக்கிட்டு நிப்பியோ அதுவும் எனக்கு தெரியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணி மாமாவை மறுபடியும் காதலிக்க வை. வச்சாதான் நீ வீட்டுக்குள்ள வர முடியும். பாத்துக்க. ஏன் இசை, என்ன என் மேல உனக்கு என்ன அவ்வளவு பாசமா? வீடு கட்டிடாததுக்கு ஆள் இல்லங்க. அப்ப உனக்கு பாசம் இல்ல, உனக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்ல. அதனால கூட்டி சேர்க்க. பின்ன எனக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் நான் ஐடியா கொடுக்க முடியும். எப்பவும் போல நீ நம்ம வீட்ல இருக்கணும். அப்பதான் காலையில எந்திரிச்சமா குளிச்சமா வீடு கட்டலான்ற மாதிரி நல்லா இருக்குது. வாழ்க்கை அது பாட்டு ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. நீ வீட்ல இல்லாம என் கூட வீடு கட்டலாடுறதுக்கு ஆள் இல்லாம எவ்வளவு போர் அடிக்கு தெரியுமா? என் நேரத்தை சொல்லணும், வேற ஒண்ணும் இல்ல. சரி விடு. இங்க பாரு, நீ தான் ஐடியா பண்ணியாச்சு. உங்க மாமா மனசுல நான் இடம் பிடிக்கணும். என்னென்ன இலவெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணி தொலைக்கேன். ரொம்ப சலிக்க வேண்டாம். உனக்கு வீடு கட்டி விளையாடுறதுக்கு ஆள் வேணுமோ வேண்டாமா? என்கிட்ட நிறைய செப்பு சாமா இருக்கு தெரியுமா? இப்பவும் வாங்கினியோ? இப்ப நான் கையில எடுத்து எங்க அம்மா என்ன கொண்டு விடாத. பழைய விளையாட்டு சாமா தான் கிங்சி மாமா வாங்கி கொடுத்ததா, பத்திரமா வச்சிருக்கேன். கிங்சி மாமா வாங்கி கொடுத்ததா? எப்ப வாங்கி கொடுத்தாவ? அப்படி பொறாம உனக்கு பொத்துக்கிட்டு வருமே. முன்னாடியே வாங்கி கொடுத்ததா? உனக்கும் எனக்கு ஒண்ணு போல. நீ மண்ணு பிளச்சு ரெண்டு அழுக்காக்கிட்ட, நான் அழுக்காக்காம பத்திரமா வச்சிருக்கேன். அது பத்திரமாவா இருக்கு? ஆமா. சரி ஐடியா தர. இங்க பார், நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணு. மாமா எப்பவும் காலையில 11 மணிக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவாரு. என்ன டைத்தை மாத்திட்டாவளோ? ஆமா, இப்ப மாமா காலையில 11 மணிக்கு தான் போவாரு. 10 மணி வரைக்கும் தூங்குவாரு. நான் வீட்டுல இருக்கும்போது மட்டும் 10 மணிக்கு போனாவே. அது என்னமோ தெரியல, மாமா இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்காவலாம். அதனால 10 மணி வரைக்கும் தூங்கிடுவாங்க. ஆமா. இங்க பார், 11 மணிக்கு கரெக்டா மாமா ஹாஸ்பிட்டலுக்கு போவாரு. மாமா ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. நிறைய பேஷண்ட் மாமாக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா மாமா கைப்பட்டாலே நோயாளிக்கு நோய் தீந்துரும். அதுக்காக இந்த டாக்டர் தான் பாப்பேன்னு பல பேர் கியூல நிப்பாங்க. என் புருஷனோட மகிமையை பத்தியா? மன்னிக்கணும், இப்போ உனக்கு மாமா புருஷன் இல்ல. உன்னை மாமா டைவர்ஸ் பண்ணியாச்சு. அது பியாதில போவா. அப்படி சொல்லு அதட்டி. உண்மைதான். நீ மறுபடியும் மாமா மனசு இடம் பிடிச்சி காதலிச்சு கல்யாணம்
பெரிய மாமா. ஒருவேளை இனி நீங்க வாழணும்னா மறுபடி காதல் பண்ணுங்க, காதல் பண்ணி ஊரடியே கல்யாணம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க அது பண்ண பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் குடும்பமானு கேட்கேன். எப்ப 2 பேரும் பிரிவாக மறுபடியும் டைவர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஐடியா போட்டுருக்கிய? நடக்கட்டும். உன்னை ஆட்டி மூஞ்சி மாதிரி தூக்கிட்டு இங்க வர சொன்னது. இந்த திருப்பி நீ தான் மாமா விரட்டி வெட்டி காதலிக்கிற, அப்புறம் லவ்வ சொல்ற. உங்க ரெண்டுத்துக்கு பிடிச்சிச்சுன்னா, அதாவது மாமாக்கு பிடிச்சிச்சுன்னா கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம். ஓகே, ரிப்பீட். இதுக்கு தான் தெரிஞ்சு போக கூடாதுன்னு சொல்றது. நீ நடத்து. இங்க பாரு, உன்கிட்ட பேசி பேசி நான் எதுக்கு வந்தேங்கறதையே மறந்துட்டேன். அடி உள்ள போ. அது சரிடி. இந்த அரமனை இல்லையா, அந்த அரமனைக்கு தான போணும். பண்ணேர்பட்டி அரமனைக்கு தானே. இதுதான் பண்ணேர்பட்டி அரமனைடி. அது புது பங்களா, இதுதான் பழைய அரமனை. ஆனா உன் குடும்பம் நல்லா வாழ்ந்துருக்குடி. பாத்தியா? அங்க ஒரு பங்களா, இங்க ஒரு பங்களான்னு வாழ்ந்துருக்காங்க ஐயா. இங்க பாரு, இதுதான் ஓல்டு பங்களா. இங்கதான் அந்த மேப்பு படி அந்த பெட்ரூம் இங்கதான் இருக்கு. நிச்ச மாதிரி ஏதாவது கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். வா. இடி இடிஞ்சு தவந்தி கிடக்குது, பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. அது ஏன்டி உச்சிமட்ட இடத்துல கூட்டு வந்திருக்க? பக்கு பக்குங்குதுடி. ராத்திரி கூட்டு வந்தா ராத்திரி ஆண்டி கூட்டு வரேங்க, மதியம் கூட்டு வந்தா ஆண்டி மதியானம் கூட்டு வந்தேங்க. நான் இப்பதான் கூட்டு வரணும். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரவே வேண்டாம். எதுக்கு வரணும்னு கேட்கேன். சில பட்ட கண்டுபிடிக்கணும்னா தைரியமா வரணும் டி. வீட்டுல எல்லார்கிட்டயும் பண்ணேர்பட்டி அரமனைக்கு போறேன்னு சொல்லிட்டு பின்னாடி இடிஞ்சு தவிஞ்சு கிடக்குற இந்த அரமனைக்கு கூட்டிட்டு வந்திருக்க. ஒருவேளை இங்க உண்மையிலே ஏதாவது இருந்ததுன்னா நம்மள யார்ட்டி காப்பாத்துவா? அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. இந்த இடிஞ்சு தவிஞ்சு இருக்கிற அரமனையில தான் நிச்சயமா சொல்றேன் நமக்கான ஆதாரம் கிடைக்கும். ஆதாரம்னா இல்லடி, உன்கிட்ட சொல்லதுக்கு என்ன, நிஜமாவே எங்க அம்மாவை பத்தின ரகசியம் எனக்கு ரொம்ப பெரிய மர்மமாவே இருக்கு. என்னடி சொல்ற? ஆமாட்டி. ஏன் எங்க அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய மர்மம் இருக்குது? சரி, எங்க அம்மா சயின்டிஸ்ட் ஏதோ ஒன்ன கண்டுபிடிச்சாங்க, அதனால எதிரிகள் துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க. அந்த முக்கியமான ஒரு எவிடன்ஸா எங்க குடும்பத்துல யாருக்கோ ஒருத்தங்களுக்கு எழுதி பேர் வச்சிருக்காங்க, அதனால எங்களுக்கு ஆபத்து வருது அப்படின்னு நினைச்சா கூட இல்ல, எங்க அம்மா பத்தின வேற ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கு. இல்ல, எங்க அம்மாக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது. சும்மா தேவையில்லாம மண்டை போட்டு குழப்பிட்டு இருக்காத. சரி வா, இந்த அரமனைக்குள்ள நிச்சயமா ஏதாவது ஆதாரம் கிடைக்கான்னு பாப்போம். சரி. ஜபாக்கா கூட்டிட்டு வரல? இல்ல. சரி வா, உள்ள போல. சரி சரி, ஒரு நிமிஷம் இரு. நீ இங்கே நில்லு, நான் உள்ள போய் தேடி பார்த்துட்டு வரேன். ஏட்டி, பால் அடைஞ்ச வீடா கிடக்குது. ஏதாவது நல்ல பாம்பு ஏதாவது கிடக்க போதே. வேண்டாம் சொன்னா கேளு. பல வருஷம் அப்படியே மண்ணுக்குள்ள புதஞ்ச அரமனை. இதுக்குள்ள போய் ஏதாவது ஆயிட்டுனா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். இது பால் அடைஞ்ச பாங்களாடி, அப்படியே பால் அடைஞ்சு கிடக்குது. அதுல எப்படி பாம்பு குட்டி போட்டு பெருகிதான் கிடக்கும். ரசப்பூச்சி இருக்கலாம், வவ்வால் இருக்கலாம், ஏன் உண்மையிலே பேயே இருக்கலாம். எதுக்கு இந்த ரிஸ்க்? சொன்னா கேளு. இடமும் எனக்கு ஏதோ சரியா இருந்த மாதிரியே தெரியல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் உள்ள போறேன். சரி, நான் இங்கே நிக்க. ஏதாவதுன்னா சொல்லு, நான் ஓடி வந்துடுறேன். சரி. இந்த பிள்ளைக்கு இருந்தாலும் அசால்ட்டு முரட்டு தைரியம் தான். அத்தி, நான் எதுக்கு சைடாவே நிக்க? பாம்பு போனா கூட தெரியாது. அத்தி, இதுல எப்படியுமே குறைஞ்சது ஒரு 100 பாம்பாவது கிடக்கும். எப்படி கிடக்குது? தைரியமா உள்ள போறா. சரி, பெட்டு கிட்ட எல்லா பக்கமும் தேடி பார்க்கலாம். ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு பார்க்கலாம். இங்க ஏதோ ரூம் இருக்க மாதிரி இருக்குது. பெட்ரூம். பெட்ரூம்ல இருந்து ஒரு ரூம்னா கண்டிப்பா ட்ரெஸ்ஸிங் ரூமா தான் இருக்கணும். பரவாயில்ல, அந்த காலத்துல யோசிச்சு கட்டியிருக்காங்க. ஒருவேளை அம்மா அப்பாவும் இங்கதான் இருந்திருப்பாங்களோ? அப்படின்னு நான் பிறந்தோடனே இந்த ரூம்ல தானே இருந்திருப்பேன். எந்த கொடுப்பனையும் எனக்கு கிடைக்கல. அரமனையிலே பிறந்தாலும் 5 ரூபா பிஸ்கட்டு ஏங்கி தானே போய் வளர்ந்தேன். அங்க ரூம் இந்த மாதிரி இருக்கு, அதை பார்த்துட்டு வரலாம். அந்த சைடு ஏதாவது இருக்குமோ? அந்த சைடு பார்க்கலாம்.
கூட்டி தானே போறேன்னு சொல்லிட்டு போனா நல்ல நேரம் தொலை பின்னாடியே போய் கண்காணிச்சிருக்கான். சரியா போச்சுது. இல்லைன்னா இவன் பயந்து விழுந்த மாதிரி தெரியல. பயந்து வேண்டாம், பிள்ளை விழுந்திருப்பா. இருட்டா கிடந்ததுல பார்த்து பயந்துட்டான். இதுக்குதான் நான் கூட இருக்கேன்னு யாரு கேட்கா? அவனை பார்த்தாலே ஓட விட்டு அடிக்கா. அதெல்லாம் கிடையாது. இவன் நான் அவ கூட இருப்பேன். அவனை சேர்த்துக்க மாட்டான். சொன்னா கேளு. அவன் சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் அவ கூட தான் இருப்பேன். சரிடா, பிள்ளை தூங்கட்டும். அவன் ஊசி போட்டிருக்கான்ல, தூங்குவான்னு சொன்னான். 2 மணி நேரம் தூங்கட்டும். என்ன ராத்திரி தூங்க மாட்டா பாத்துக்கிடுங்க. பரவாயில்ல, புள்ள தானே. புள்ளனா அப்படிதான் இருக்கும். நம்ம புள்ளடா. அவன் எவ்வளவு நாள் விளாண்டுட்டு போட்டோம். விடு. என்ன விடிய காலம் 4 மணி வரைக்கும் முடிச்சு கிடப்பா. அவ்வளவுதானே. சரிங்கண்ணா. சரிடா, பக்கத்துல இருந்து பாத்துக்க. நான் பக்கத்துமாண்ணா. இவன் பாசத்தை பாருங்கடா. வீட்டுல ஒருத்தங்கிட்டயும் ஒட்ட மாட்டான். இப்ப பாருங்க, இவன் மேல பைத்தியமெல்லாம் இருக்கான். வாரிசுல எவ்வளவு பெரிய பொறுப்பு பிள்ளைக்கு இருக்குது. அதனால அவ பார்த்த வேலை என்கிட்ட முன்னாடி இருக்க ரூமுக்கு தான் போவேன்னு சொன்னான். பின்னாடி போயிருக்கா. சரிடா, அதான் இடிச்சு தவச்சு கிடக்க. நான் ஆளை வச்சு இடிச்சு போட வேண்டியதானே. இடிக்காம போட்டா இவ அப்பப்போ போய்கிட்டு தான் இருப்பா. அதை 2-3 ஆளை வச்சு அதை இடிச்சு போட சொல்லுங்க. சரிங்கண்ணா. சரி, பிள்ளை பாத்துக்க. நான் சைடு வரைக்கும் போயிட்டு வரேன். நான் போன் அடிச்சு ஓடி வந்தேன். சரிடா, பிள்ளை தூங்கட்டும். எனக்கு சைட்ல சின்ன வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன். சரிங்கண்ணா. உனக்கு எதுவும் வேலை இல்லையா? இல்லண்ணா, வைர கடைக்கு வைரம் வந்துச்சு, அதை செக் பண்ணி வாங்கணும். அதான் போலான்னு நினைச்சேன். இந்த அவன்கிட்ட சொல்லி பாரு பாப்போம். நான் பிள்ளை பார்க்கணும்ல. பிள்ளைய நான் பாத்துக்கிட்டேன். அந்த வைர கடைக்கு வைரம் வந்திருக்குது, அதை உனக்கு செக் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதே மாதிரி செக் பண்ணி கரெக்டா வாங்கி உள்ள வை. நானே பிள்ளை முழிச்ச உடனே நானே கூட்டிட்டு வரேன்டா. ஓ, அவளுக்கு சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன், அதை கொடுத்துருனேன். சரிடா அண்ணே, முடிச்சுல கூட்டு வந்துரு. குட்டா கூட வச்சுக்கன்னா வச்சுக்கிடுவான் உங்களுக்கு. அழகா வச்சுக்கிடுவானே. போட, அந்த வைரத்தை வாங்கி கரெக்டா உள்ள வை. அவன் டேவிட்டும் கூட இருப்பான், அவனுக்கு கொஞ்சம் தெரியும். நீ கூட மேல நின்னா போதும். ஏமாத்துவானுங்க. 2-3 ரவுடி பயிலுக்கு தான் கூட வருவானுங்க. ஏதாவது ஏத்து நின்னாவுன்னா பெதடியில 2 போட்டுருத. அதை செய் போ. சரிங்கண்ணே. சரிடா, நான் கிளம்புறேன். பிள்ளை முடிச்சேன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்கணும். சரிங்கண்ணா. கச்சா ஆபீஸ்க்கு போல இல்லடா, பிள்ளை விட்டுட்டு போனவனா என் மனசு கேட்காது. நான் நாளைக்கே போய்க்கிடுதேன். பிள்ளை எந்திரிச்சோன்னா சத்தம் முடியுண்ணே. சரிங்கண்ணா. என்னடி சேட்டை? ஏண்டி இவ்வளவு சட்டடி பண்ணுவ? நான் எங்க இருக்கேன்? என் மேல. உங்க மேல எப்படி வந்த? நான் தான் தூக்கி போட்டேன். ஆமா, நான் தான் என் மேல தூக்கி போட்டேன். எவ்வளவு நேரமா? அது கணக்கு கிடையாது, ரொம்ப நேரம். இறக்கி விடுங்க. முடியாது. இறக்கி விடுங்க. இவனை இறங்க முடியாது பாரு. மனசு இருந்த மார்க் ஒண்ணுடே. இறக்கி விடுங்க. ரொம்ப சின்னதா. இறக்கி விடுங்க. உனக்கு மனசு இருக்கு. கள்ளி. அது சரி, நான் எப்படி இங்க? ஐயோ, நான் கேக்குது புரியுதா? நான் எப்படி இங்க? அது தெரிஞ்சுட்டு கூட தானே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியல? நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டாம், தூங்கு. சரி, எனக்கு இறக்கி விடுங்க. ஏண்டி? இறக்கி விடுங்க. பிடிக்கலையா? இறக்கி விடுங்க. ஏண்டி? ஐயோ, இறக்கி விடுங்க. என்னாச்சு? பிடிக்கலன்னா மட்டும் சொல்லு, மத்த பொண்ணா விட முடியாது. ஐயோ, சொன்னா கேளுங்க. பிடிக்கலன்னா மட்டும்தான், அதுவும் உனக்கு பிடிக்கலன்னா மட்டும்தான். மத்த பிள்ளை இறக்கி விட முடியும். மாட்டேன். எனக்கு இப்ப பிடிக்கல. சரி, நான் எப்படி இங்க வந்தேன்? ஏன்டி அப்பமே அதையே கேட்டுட்டு இருக்க? நான் தான் தூக்கிட்டு வந்தேன். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? தூங்கிட்டேன். தூங்கிட்டேனா? செம தூக்கம். அதான் உச்சி மத்தியானம் நீ சோர்ந்து போயிருக்கிய. பெரிய எதுக்கு நீ அங்க போன? போய் தூங்கியாச்சு. அவ ராணி மேனி வெளியில நின்றுட்டு இருந்திருக்காங்க. தோரன் தச்சலை எட்டி பார்த்திருக்கான். சரி, போய் உள்ளதான் போயிருக்கு. நீ எட்டி பார்த்திருக்கான். பார்த்தா நீ தூங்கிட்டு இருந்த. எனக்கு உடனே போனை போட்டான். வந்தேன், தூக்கிட்டு வந்துட்டேன். யாரெல்லாம் வந்தீங்க?
எல்லாமே வந்துட்டுமே. பெரியப்பா, பெரியண்ணன், சாமண்ணன், அவன் துறண்ணன், அப்புறம் சாரோனு, கவினு, நான் எல்லாருமே வந்துட்டோமே. குடும்பமா வந்திருக்கியா? ஆமா. அங்க எப்படி இருந்தது? அடைஞ்ச வீடா இருந்தது. அங்க என்ன நடந்தது? அங்க ஒண்ணுமே இல்ல. நீ பாட்டுக்கு மாத்தட்டில தூங்கிட்ட. மரத்தடியா? மரத்தடியா? நான் மரத்தடிக்கு போகலையே. அங்க ஃபுல்லா மரமா தான் நின்னுச்சு. அங்கதான் தூங்கிட்டு இருந்த தென்னை மரத்துக்கு கீழே. நான் பெட்ரூம் முக்குல நின்னேன். பால் அடைஞ்ச பங்களாக்குள்ள உனக்கு பெட்ரூமா? அங்க எங்க பெட்ரூம் இருந்தது? இல்ல, இருந்தது. ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அது இடிச்சு தள்ளி 25 வருஷம் ஆகி போச்சுது. அங்க ஒரு செங்கல் கூட கிடையாது. செங்கலுக்கு கூட கிடையாதா? பெட்டிலாம் இருந்தது. அது பெட் இல்ல. அது பழைய பில்டிங்கா இடிஞ்சு தவஞ்சனா அதுல இருந்து தென்னை மரம் முளைச்சிருக்கு. அதுலதான் படுத்திருந்தேன். அம்மா தூக்கம் உட்காந்தே தூங்கிட்டு இருந்தேன். எழுப்புனா தூக்கம் வருதான். அவளை தூக்கம் வந்துச்சு. ஒரு போனை போட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருப்பேன். இங்க வந்து தூங்கி இருக்கலாம். இங்க அது பழைய காலத்து பெட்ரூமா இருந்தது. கட்டில் இருந்தது. கட்டில் பக்கத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கூட இருந்ததே. ஆமா, இடிஞ்சு தவஞ்சு கிடந்தது. நீ சொல்றதுலாம் சரிதான். அப்படிதான் இருந்துச்சு. ஆனா எல்லாம் இடிஞ்சு தவஞ்சு கிடந்தது. இடிஞ்சு கிடந்துச்சா? ட்ரெஸ்ஸெல்லாம் இருந்தது. இப்ப உடனே போய் ஆகணுமே. சரி, நான் விளையாட போறேன். தூங்கு. இல்ல, தோரணை ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருக்கான். அது இருக்கு. சரியா தூங்காம தான் உனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானு. நீ எங்க ஒழுங்கா தூங்குற? எங்க வா, ஒழுங்கா தூங்கு. என்னடா இவங்க சொல்றாங்க? நான் பெட்ரூம் முக்குல தானே போனேன். அங்க நான் யாரைய பார்த்தேன். யாரை பார்த்தேன்? உங்களுக்கு உண்மையில போன போட்டது யாரு? தோரணை. சரி, நான் தூங்கல, விளையாட போறேன். தூங்கு. தோரணை கொஞ்சம் ஒரு 4 மணி நேரமா தூங்க சொல்லியிருக்கான். தூங்கு. முடியாது. நீ அங்க என்ன பார்த்தன்னு எனக்கு தெரியும். புரியும். சீக்கிரம் புரிய வைப்பேன். கண்டிப்பா எல்லாத்துக்கும் விட கிடைக்கும். பல மர்ம முடிச்சுகள் நிறைந்த இந்த பண்ணையார் பட்டிக்கு ஒரு முடிவு கட்டுறேன். பண்ணையார் பட்டி உங்களை அன்புடன் வரவேற்கிறதே. என்ன பத்தி தெரிஞ்சுக்க முடியாது, பொம்மிமா பத்தியும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டா பொம்மிமா தெரிஞ்ச மாதிரி, பொம்மிமாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா என்ன தெரிஞ்ச மாதிரி. புரியாத புதிர்னாங்க.